பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால் மிளகா அப்படியே கொஞ்சம் அளவு பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க. ஏற்கனவே தக்காளி போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி நல்லா கொதித்து காயெலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டு கொத்தமல்லிலாம் தூவி உப்பு காரம் செக் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளோதான். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நீங்கள் தண்ணியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வேணுமோ தண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அரிசி மாவை கரைச்சி இதில் விட்டுடலாம். இது கொஞ்சம் பேருக்கு பண்ணும்போது இப்படி பண்ணலாம். நிறைய பேருக்கு பண்ணும்போது பருப்பு வேக வச்சு கூட இதில் கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க.